3 வகையான மலிவு விலை உப்பு விற்பனையை துவக்கி வைத்த முதல்வர் ஜெயலலிதா சென்னை எழும்பூரில் சிபிசிஐடி அலுவலகத்தையும் திறந்து வைத்தார். தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தின் மூலம் அம்மா உப்பு என்ற பெயரில் தயாரிக்கப்பட்ட உப்பை முதல்வர் ஜெயலலிதா புதன்கிழமையன்று அறிமுகம் செய்து வைத்து காணொலி காட்சி மூலம் விற்பனையையும் துவக்கி வைத்தார். வெளிச்சந்தையை ஒப்பிடும்போது தமிழக அரசின் இந்த மலிவு விலை உப்பு 14 ரூபாய் மற்றும் 21 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த உப்பு கூட்டுறவு விற்பனை அங்காடிகளில் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக சென்னை எழும்பூர் பழைய கமிஷனர் அலுவலக வளாகத்தில் 10 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 4 தளங்களுடன் கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தை நேரில் வந்திருந்து திறந்து வைத்தார். இந்த அலுவலகத்தில் சிபிசிஐடி கள்ள நோட்டு தடுப்பு பிரிவு, தலைமையக பிரிவு, கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்கள் இயங்க தொடங்கின. இந்த அலுவலக வளாகத்தில் உள்ள பல்வேறு நவீன தொழில்நுட்ப கருவிகளை முதல்வர் ஜெயலலிதா பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திண்டுக்கல், சேலம், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் காவலர் குடியிருப்புகள், போலீஸ் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளை காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். மொத்தம் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களை முதல்வர் ஜெயலலிதா புதன்கிழமையன்று திறந்து வைத்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் மோகன் வர்கீஸ் சுந்தர், டிஜிபி ராமானுஜம், கமிஷனர் ஜார்ஜ், சிபிசிஐடி கூடுதல் தலைவர் சரண் சின்ஷா உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்.